இன்னைக்கு அவருடைய ஸ்பீச்சு நீங்கள் டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் மட்டும்தான் இங்கே வார், எலக்டோரல் வார் இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான், ஏடிஎம்கேவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க டிவிகே முயற்சி பண்ணுதா? நிச்சயமாக அந்த முயற்சியில் தான் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை திருப்பி பதிவு பண்ணுறதுக்கு தான் ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே அப்படின்னு திருப்பி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நாம் எப்படியாவது அந்த போட்டிக்குள் வந்துவிட வேண்டும், டிஎம்கே வெர்சஸ் டிவிகே என்று மாற்றிவிட வேண்டும் என்கிற பிரயத்தனத்தை தொடர்ச்சியாக தொடக்கத்திலிருந்து விஜய் செய்து கொண்டிருக்கிறார். அது நடப்பதற்கு வாய்ப்பில்லை. கண்டிப்பாக இந்த 2026 தேர்தலிலும் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே என்கிற பிரதான போட்டியாகத்தான் இருக்கும். டிவிக்கெல்லாம் சைடு ரோல் பண்ணுவாங்க, அதில் மாற்றுக்கருத்தில். நான் என்ன கேட்குறேன், மதிப்பிற்குரிய தாவேக தலைவர் விஜய் அவர்களை பார்த்து கேட்கிறேன். சைடு ரோல் பண்ணுவாங்கன்னா விசிக்கு என்ன ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல நீங்க குறுக்கிடாதீங்க. இல்ல குறுக்கிடாதீங்க, அவங்க கூட்டணி கட்சிங்க, நீங்க தனியா போடுறீங்க. நானு உங்களை டிஎம்கே வெர்சஸ் விசிகேன்னு சொல்ல வேணாம் நான் சொன்னேனா? நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க சரி இருங்க பாருங்க, கூட்டணி கட்சி தான் அது. கூட்டணி கட்சிங்கிறது சைடு ரோல் தான், அதெல்லாம் நான் மறுக்கல. அது நாங்க பிரதானமா நாங்க தான் சொல்லலையே, நீங்க சொல்றீங்கல்ல. ஆனால் நீங்கள் இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் என்ன கேட்குறேன், மரியாதைக்குரிய விஜய் அவர்கள்ட்ட கேட்குறேன். அவர் சார்பாக வந்திருக்கிற அன்பு சகோதரர் நம்ம பாரதி செல்வ பாரதி கிட்ட நான் கேட்குறேன், பொறுமையாக என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். விஜய் அவர்கள் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லுகிறார். நான் என்ன கேட்குறேன், கொள்கை இல்லாமல் அரசியல் இல்லை, அரசியல் இல்லாமல் கொள்கை இல்லை. இந்த முழக்கமே தவறான முழக்கம், ஒரு புரிதல் இல்லாத முழக்கம், சிறுபிள்ளைத்தனமான முழக்கமாக நான் பார்க்குறேன். அது ரெண்டாவது, அது இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு உங்களுடைய கொள்கை எதிரி என்று சொல்லப்படக்கூடிய பாஜக, அந்த பாஜக இன்றைக்கு தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிற பிரதானமான வேலை என்ன? இன்றைக்கு தமிழ்நாட்டில் எரிகிற பிரச்சனையாக இருப்பது என்ன? இன்றைக்கு தமிழ்நாட்டில் எரிகிற பிரச்சனையாக இருப்பது கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்தை மையப்படுத்தி திருப்பரங்குன்றத்தில் ஒரு மயில்கல்லை, ஒரு கல் தூணை, அது தீபத்தூண் என்று அவர்கள் சுட்டிக்காட்டி இந்து முன்னணி பாஜக போன்றவர்கள் இன்றைக்கு ஒரு தவறான வழக்கை தொடுத்து, அந்த வழக்கிலே ஒரு தவறான அந்த வழக்கை எடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி டிவிஷன் பெஞ்ச் 2 பேர் கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தாங்க. இவர் ரியாக்ட் பண்ணிருக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? நிச்சயமாக 100%. நான் என்ன கேட்கிறேன், உங்க கொள்கை எதிரி பாஜக தானே? உங்க கொள்கை எதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை, ஒரு வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதில் உங்கள் கருத்து என்ன? உங்கள் கொள்கை எதிரி தானே. நான் என்ன கேட்கிறேன், உங்கள் கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய கொள்கை என்ன? உங்கள் கொள்கை என்ன? பாஜகவினுடைய கொள்கையை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எதிர்கருத்து என்ன? பாஜக RSS ஒரு அரசியல் பிரிவு என்பதை விஜய் ஏற்கிறாரா இல்லையா? அப்படி ஏற்கிறார் என்று சொன்னால் RSS பாஜகவினுடைய பிரதான கொள்கை என்பது சனாதனம் என்பதை ஏற்கிறாரா இல்லையா? சனாதனம் என்பதை ஏற்கிறார் என்று சொன்னால் அதை எதிர்த்து பேச வேண்டுமா இல்லையா? உங்களுக்கும் திமுகவுக்கும் கொள்கை அடிப்படையில் மாற்று கிடையாது, அரசியலில் தான் மாற்று இருக்கிறது. அரசியல் தான் நாங்கள் போட்டி, கொள்கை என்பது எங்களுக்குள் ஒன்றுதான் என்று நீங்கள் குறிப்பிடுவதற்காகத்தான் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால், எங்களுக்கு தேர்தல் அடிப்படையிலான அரசியல் எதிரி திமுக, ஆனா கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லுகிறீர்களே. அந்த திமுகவை சார்ந்த இளைஞர் அணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர், சனாதனத்தை மலேரியா கொசுவை போல, நோய் கிருமியை போல நாங்கள் அழித்தொழிப்போம் என்று தைரியமாக பேசுகிறார் அல்லவா? பாஜகவுடைய அந்த கொள்கை எதிர்த்து, சனாதன கொள்கை எதிர்த்து பேசுகிறார் அல்லவா? நீங்கள் இதுவரை பாஜகவுடைய கொள்கையை எதிர்த்து நீங்கள் பேசியிருக்கிறீர்களா? சனாதன கொள்கையை எதிர்த்து நீங்கள் பேசியிருக்கிறீர்களா? ஏன் பேசணும்? ஏன் அப்ப கொள்கை எதிர்ன்னு சொல்றீங்க? அப்ப பொய் சொல்றீங்க. அப்ப உங்க கொள்கை என்ன? விடுங்க, எங்களுக்கு தெரியல. ஆனா பாஜகவுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அல்லவா? உங்கள் கொள்கை எதிரியை அந்த கொள்கையை எதிர்த்து பேசணுமா இல்லையா? அதாவது அப்படி பேசவில்லை என்று சொன்னால் நீங்கள் கொள்கை எதிரி என்பதை நாங்கள் எப்படி ஏற்க முடியும்? அதாவது ரஜினிகாந்த், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, பார்லிமெண்டே அல்லோகல் படக்கூடிய ஒரு விவகாரத்தில்
ஒரு தேர்தல் களத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராக நாங்கள் தான் களத்தில் நிற்க போகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியின் தலைவராக நீங்க ஏன் ரியாக்ட் பண்ணலன்ட்டு நியாயமான ஒரு கேள்வி நியாயமான கேள்வி கேட்கிறேன். அது மட்டுமல்ல, பாஜகவை அவர்கள் திட்டமிட்டு விட்டுறாங்க. சும்மா பேச்சுங்க. நீங்க 100 நாள் பிரச்சனை, 100 நாள் வேலை திட்டம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கு. மகாத்மா காந்தியினுடைய பேரை இன்னைக்கு நீக்கிட்டாங்க. மகாத்மா காந்தியினுடைய பெயர் மட்டுமல்ல, அவர் கண்ட கனவாக இருக்கிற பஞ்சாயத்து ராஜ்யத்துக்கு, ஊராட்சி மன்றங்களுக்கு, கிராம பஞ்சாயத்துக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த திட்டத்தின் அடிப்படையில் இருக்கிற அது பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர் அந்த அதிகாரம் என்பதெல்லாம் இருக்கு. ஆனால் அந்த பஞ்சாயத்து ராஜ் பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிற 100 நாள் வேலை திட்டத்தினுடைய அதிகாரத்தை பறித்திருக்கிறது அல்லவா பாஜக. அது குறித்து விஜய் அவர்களுடைய கருத்து என்ன? விஜய் ஏதாவது கருத்து சொன்னாரா? அதாவது நீங்க கேக்குறது என்னன்னா, ராத்திரி 1:30 மணி வரை நாடாளுமன்றம் நடக்கக்கூடிய அளவிலான தீவிரமான பிரச்சனை குறித்து இன்னைக்கு பேசல. அது மட்டுமல்ல, நீங்க ஊழல் தான் ஒழிக்கிறேன், ஊழல் கட்சி திமுக ஊழல் கட்சி சொல்றீங்கல்ல அன்பு விஜய் அவர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன். ஜெயலலிதாவை இன்றைக்கு நீங்கள் முன்மாதிரியாக காட்டியிருக்கிறீர்கள். ஜெயலலிதா ஊழல் அற்றவரா? நீங்க பதில் சொல்லுங்க, பொறுமையா இருந்து பதில் சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், ஜெயலலிதா ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவரா இல்லையா? பெங்களூர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் டான்சி வழக்கில் தண்டிக்கப்பட்டவரா இல்லையா? நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்களே செங்கோட்டையன் அவர்கள், செங்கோட்டையன் ஊழல் செய்யவில்லையா? செங்கோட்டையனுக்கு 1996 ரைடு போனுச்சா இல்லையா? அவர் பணத்தை எல்லாம் கொண்டாந்து காவிரியில கொட்டினாரா இல்லையான்னு எனக்கு தெரியும். எத்தனை மூட்டையாக பணத்தை ரைடுக்கு பயந்துகிட்டு கொண்டாந்து கொட்டினாரா இல்லையா? நீங்கள் ஊழலை எதிர்க்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் செங்கோட்டையனை சேர்த்திருப்பதே உங்களுடைய கொள்கையில் நீங்கள் உறுதியாக இல்லை என்பதுதான் பொருள். நீங்க ஜெயலலிதாவை சொல்லுவதும் எங்களுக்கு எங்களுக்கு மரியாதை இருக்கு. பிரச்சனையில செங்கோட்டையன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, பழங்குடி மக்களுக்கு எதிராக செயல்பட்டாரு. நீ உங்களுடைய கருத்து என்ன? இன்றைக்கு எரிந்து கொண்டிருக்கிற பிரச்சனையில், SIR பிரச்சனையில் நீங்க திமுகவை குற்றம் சாட்டுறீங்க, நீங்க ஏன் பாஜகவை குற்றம் சாட்டுறீங்க?